எனக்கு அது மறுநாள் தோணினதுன்னு வச்சுங்களேன், நான் செத்துருப்பேன். 4 பக்கம் துண்டு கட்டி அவங்க வீட்ல ஏதோ ஒரு சாங்கியம் பண்றாங்க. அதுக்குள்ள கேமரா விட்டு எடுக்கிறதுன்றது. நாங்க உள்ள போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா உடைச்சு வெளியில வந்துட்டாங்க. ஒரே நேரத்துல அவ்வளோ பேர் நம்மளால சமாளிக்க முடியல. அந்த டெட் பாடி வச்சிருக்க இடம் எப்படி இருக்குன்னா, அது ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து இடிச்சா விழுந்துரும். என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது இல்ல. மரண வீட்ல மரணம் அடைந்தத பத்தி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான தாட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. அத வெளிப்படுத்துறதுக்கான இடம் இது இல்ல. அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு செய்தி ஒருத்தர்ட்ட வருது. யாருக்கும் நீ வந்து அனுசரிக்க மாட்டியா? எல்லாரையும் அனுசரிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதனால தான் உன் பொண்டாட்டி புள்ளலாம் உன்னோட இல்ல. நீ சீக்கிரமா செத்து போயிடுவ. ஆனா கூட்டம் வராது உனக்கு. அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு ஒருத்தர். நான் வந்து கண் தானம் மட்டும் இல்ல, உடல் தானம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த உடல் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். பூர்ணிமா மேடம் கேட்குறாங்க கடைசியா. அங்க கேட்குறாங்க, அந்த கண்ணாடியை கழட்டிடலாமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அது நெருப்புக்குள்ள போகும்போது கண்ணாடி உடைஞ்சதுன்னா கண்ணில் குத்திருமோ. நெஞ்சில் ஒரு கற்பூரத்தை சாந்தனு ஏத்துறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறதே ரொம்ப அவருடைய மேல போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த ஆசி இருக்கு பாருங்க. எனக்கு வர பிளஸிங்ஸ்லாம் சேர்த்து சாந்தனுவே கொடுத்துருங்க. சாந்தனுக்கு நல்லதா அமையணும் அப்படிங்கிற யோசனை இருக்கு. அதுக்கு பின்னாடி நான் பிஆரா கூட வேலை செய்வேன். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம். வணக்கம் சார். திரைக்கதை ஜாம்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் எல்லா தலைமுறை நடிகர்களாலையும் கொண்டாடப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அதெல்லாம் தாண்டி இந்த செய்தி கேட்டதும் இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுமே எல்லாருக்குமே பேரிழப்பாக தான் இருக்கும். குருவை இழந்த ஒரு தருணம் ஒரு சிஷியனுக்கு எப்படி இருக்கும்? அதில் எந்த ஸ்க்ரீன் பிளேயும் இருக்காது. நம்ம இழந்தது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவனாக இருந்தால் கூட நடந்தது எல்லாம் அப்பட்டமான அந்தந்த நேரத்துக்கு ஏற்படுற ஒரு எமோஷ்னல் ஒரு பஸ்ட் அவுட். அந்த மாதிரி குறிப்பாக நான் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டைரக்டரை பார்க்குறதும் டைரக்டர் கொடுத்த நம்பிக்கை தான் வந்து எங்கள் அப்பா வந்து நிம்மதியாக போய் சேர்ந்தது. இல்லாட்டி அவருடைய மரண தருவாயில் இருக்கும்போது நான் என்ன ஆவேன், எல்லா அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, நம்ம பையன் வந்து என்ன ஆவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீறி என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பையன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்தது பாக்யராஜ் சார். நான் அவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தேன். டப்பிங் பேசுவேன், தொலைக்காட்சி நாடகத்தில் நடிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், வகை தெரியாமல் போயிட்டுருக்கேன். அவருக்கு இந்த இப்படியே போயிட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று தோணுது. அவருக்கு வந்து மைலரானது லுக்கீமியான்னு ஒரு இரத்த புற்றுநோய். அவரை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுற நேரத்தில் நான் போய் பாக்யராஜ் சார்கிட்ட சேர்ந்துட்டேன். ஆனால் சேர்ந்துட்டா 10ஓட 11 நான் ஒரு 11வது அசிஸ்டண்டாக போய் சேர்ந்துருக்கேன் தாவணி கனவுல. இப்போ இது எவ்வளோ காலகட்டம் ஆகும்? அவருக்கு வந்து காலம் குறிக்கப்பட்டு விட்டது. இவ்வளோ நாளைக்குள்ள மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள அவர் இறந்துடுவாருன்ற நேரத்துக்குள்ள என்னுடைய கடிகாரம் வந்து இன்னும் வேகமாக ஓடிட்டு இருக்கு. இதை போய் நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த எமோஷ்னல் இதை வந்து நான் எங்கே போய் சொல்கிறது? சார் நான் ரொம்ப வேகமாக டைரக்டர் ஆகிடணும் சார், நான் ரொம்ப வேகமாக ஒரு ஹீரோ ஆகிடணும் சார், எப்படி போய் சொல்கிறது? பைத்தியக்காரதனமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் எனக்கு அந்த தாவணி கனவுகள்னு ஒரு படத்தோட போஸ்ட்மேன் ஒரு ரோல் ஒன்று வருது. அந்த ரோல் நான் தான் பண்ணணும்னு கேட்கறதுக்கான எந்த அருகதையும் எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் டைரக்டர் உணர்றாரு அதை. அது எங்கேருந்து உணர்றாருன்னு எனக்கு அவருக்கு தெரியாது. இந்த சூழ்நிலை எதையுமே நீங்கள் விளக்கவே இல்லை, ஆனால் விளக்கவே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறதே நான் விளக்கல அவர்கிட்ட. நான் வந்து அப்போ வெறும் 300 ரூபாய் சம்பளம், அது ஸ்டைஃபன் மாதிரி அதில் இருக்கேன். நான் 270 ரூபா மாத்திரை போச்சுன்னா 30 ரூபாயில் 30 நாளைக்கும் நான், அம்மா, அப்பா, தம்பி 4 பேர் சாப்பிடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வந்து 84 85 டைம். அப்போ கூட இந்த விலைவாசிக்கு 30 ரூபாயில் எப்படி 30 நாள் சாப்பிட முடியும்? அந்த கணக்கு வழக்கெல்லாம் இல்லாமல் நான் உள்ளே போயிட்டேன். இந்த சிம்பத்தியை நான் உருவாக்க விரும்பலை. சஞ்சீவின்னு ஒருத்தர் டைரக்டரோடவே இருந்தார். அவருக்கு மட்டும் இது தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இல்லை சார் அது வேண்டாம், அது நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம எப்படியாவது முன்னேறத்துக்கு பார்ப்போம். ராத்திரி பகலும் அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பார்த்திபன் இப்படி உடஞ்சி அழுது நாங்கள் பார்த்ததில்லைன்ட்டு. யாரும் பார்த்ததில்லை, அவ்வளோதானே தவிர நான் நிறைய உடஞ்சி அழுதுருக்கேன், பல நாள் அழுதுருக்கேன். நான் சமீபத்தில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் போது கூட நான் கேட்டேன், நான் உங்களை மேடையில் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்தது சார், உங்கள் அப்பா அம்மா மாதிரி உங்களுக்கு அழுக வரலையா அப்படின்னு கேட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு சிஎம் ஆகிறவர்கிட்ட போய் கேட்குறேன், உங்களுக்கு அழுக வரலையா சார், நியாயமாக உடஞ்சிடணும்ல அங்கே அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஆள். அப்போ அவராக இதை எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு, அந்த போஸ்ட்மேனாக வாய்ப்பை கொடுக்குறாரு. எங்கள் அப்பா வந்து அதை பார்க்குறாரு. அப்போ வந்து விமர்சனங்கள் எழுதுகிறாங்க. கல்கியில் வந்து யார் கண்டது பின்னாளில் இவர் இன்னொரு பாக்யராஜோ என்னவோ,
அந்த 4-5 சீன் நடிச்சதுக்கு. ஹி கேன் கோ பிளேசஸ் அப்படின்னு வேற ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில. இந்த மாதிரிலாம் வருது. எங்க டைரக்டர் எங்க அப்பா அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்த குடுத்த எங்க டைரக்டருக்கு நான் என்ன பண்றது? அது எனக்கு அப்போலேருந்தே. ஒரு நாளைக்கு எங்க அப்பாவ கூட்டிட்டு போய் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு போறேன். போனா அது ஒரு இறுக்கமான சூழல். எங்க அப்பா வந்து என்ன மாரி கிடையாது. அவர் ரொம்ப கம்பீரமான ஒருத்தர். கண் கலங்கலாம் மாட்டாரு. அன்னைக்கு கலங்குறாரு. அவருக்கும் தெரியுது அவருடைய முடிவு. அத நோக்கி வருது. இந்த பையன வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு போறேங்கிற ஒரு விஷயம். ஸோ எங்க அப்பாவுடைய மரணம் ஒரு நாள் நிகழ்ந்தது. 3வது நாள் நான் போய் டைரக்டரோட ஆஃபீஸ்ல நிக்கிறேன். இப்ப பார்க்குற அதே ஆஃபீஸ்ல அப்ப கீழ நிக்கிறேன். அப்ப டைரக்டர் மாடியில இருந்து என்ன பார்க்குறாரு. பார்த்துட்டு "போ சொல்லுங்க அவன" ஏன்? அப்படிங்கிறாரு. அப்ப வந்து ஆக்ரி ரஸ்தா ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. எனக்கு ஃபீலிங் என்னன்னா, எங்க அப்பா இறந்துட்டாரு. அது ஒண்ணும் மீட்டெடுக்க முடியாது அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க அப்பா போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நெனச்சேன் நானு. ரியாலிட்டின்னு ஒண்ணு அதுக்கப்புறம் புரியுது. இது இப்படிதான் நடக்கும்னு தெரியுது. இப்ப நான் அப்பாவுடைய இதுக்காக 13 நாள் வீட்லயே இருக்கணும், வெளியில போக்கூடாதுன்னுலாம் சொல்றாங்க. அது முக்கியமா? இல்லாட்டி டைரக்டர்ட்ட போய் உட்கார்ந்து அவருக்கு கூட இருக்கிறது முக்கியமா? இதுதான் முக்கியம் நான் போறேன். அவருக்கு என்னன்னா, என்ன பார்த்தா நான் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன். அவரு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாருன்ட்டு தவிர்க்கிறாரு. சொல்லுங்க. போயிட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சு வரட்டும். அப்புறம் நான் மறுபடியும் மறுநாள் வரேன். இல்ல சார் நான் போமாட்டேன். என்ன பண்ண போறேன் அங்க போய் சும்மா உட்காந்துட்டு. நான் வரேன் சார் செட்டுக்குன்னு போறேன். இப்படிதான் இருந்தது. அப்புறம் நெறைய எனக்கும் எங்க டைரக்டருக்கும் எங்கேயாவது முரண்பாடு வரும்போது நான் கடிதம் எழுதுவேன் அவருக்கு. நீங்க நேத்து வந்து என்கிட்ட பேசாம இருந்தீங்க. ஆனா அந்த தவறுக்கு நான் காரணம் இல்ல. அந்த தப்பு வேற விதமா நடந்தது. அப்படின்னு அவர்ட்ட விளக்குவேன். அப்புறம் ஒரு நாள் அவர் சொன்னாரு, "இனிமே நீ எனக்கு லெட்டரே எழுதக்கூடாது. லெட்டர் எழுதுறது இதுதான் கடைசியா இருக்கணும். ஏன்னா அத படிக்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா" அப்படின்னுவாரு. ஓகே. அப்படி ரொம்ப எமோஷனல் ஆகுற அளவுக்கு நான் ஏதோ எழுதியிருக்கேன். அப்போ மறுபடியும் நான் ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டர்ல வந்து நான் சொன்னேன், "இது கடிதம் அல்ல உயில்." இப்ப அவருடைய சொந்த படத்த நான் டைரக்ட் பண்றேன். அந்த படத்த வந்து நான் சொல்ற விதமா நீ எடுத்துக் குடுக்கணும்னு என்கிட்ட சொல்றாரு. அவருக்கு கீழ இருந்து என்ன இயக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இல்ல. போனா போதும்ன்னு டைரக்டர் உங்கள வச்சு ஒரு படம் பண்றாரு. அதனால ஈஸ்ட்மன்லாம் வேண்டாம். ஆர்ஓன்னு ஒரு ஃபிலிம்ல நீங்க படம் பண்ணுங்க. நம்ம வந்து சவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம்." அவங்க சொல்றது தான் கரெக்ட். அதுதான் அந்த எக்கனாமிக்கலா பண்ணா தான், ஒருவேள படம் ஊத்திக்கிச்சுன்னா கூட கொஞ்சமாவது தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாரி. ஆனா நான் சொன்ன எங்க டைரக்டர்ட்ட சொன்ன அந்த கதையும், அந்த விஸ்தீரத்தையும் நான் எப்படி இதுக்குள்ள காட்டுறது? ஓகே. ஆனா இத செய்றது யாருன்னா, அவருக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தர். இத போய் நான் எப்படி அவர்ட்ட சொல்றது? இது எதுவுமே என்னால சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு வந்து இதுதான் என்னுடைய உயில். இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த படத்த விட்டே வெளியில போயிட்டேன். ஓகே. நான் வேற ஒரு கொம்பெல்லாம் புடிச்சிட்டு போல. ஒரு கிளை கம்பெல்லாம் புடிச்சிட்டு நான் போல. போயிட்டேன். மூர் மார்க்கெட்ல மூட்ட தூக்குனா ரூ. 30. அந்த முடிவோட போயிட்டேன். போனேன். அப்புறம் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன். அது பண்ணேன். அப்போ அவருடைய பிறந்த நாள் வருது. அப்பல்லாம் அவருடைய பிறந்த நாளுக்கு நான் தான் வந்து இந்த கியூவெல்லாம் சரி பண்ணுவேன். மாலை மரியாதை கூட்டம்னா வள்ளுவர் கோட்டத்திலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி ம். ஒரு பெரிய கூட்டம் நிக்கும். ஸோ அது வந்து அது வந்து எனக்கு ஒரு பெரிய சுகமா இருந்தது. நான் தான் நெக்ஸ்ட்டு பாக்யராஜ் சார் அங்க நிக்கிறேன். எனக்கு என்னன்னா, இது ஏதோ ரொம்ப கதகதப்பா இருக்கு. இது வந்து இந்த கங்காருவோட மடியில இருக்கிற ஒரு குட்டி மாரியே நான் அந்த கதகதப்ப உணர்ந்துட்டு, இது எனக்கு வேணும் கடைசி வரைக்கும்னு நெனைக்கிறேன். நான் டைரக்டர் ஆனாலும் ஆகலனாலும் இது எனக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரியே இருந்து இப்ப நான் வெளியில போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிறந்த நாள் வருது. எங்க அம்மாட்டருந்து மூக்குத்திய வாங்கி அடகு வச்சோ, இல்ல வித்தோ ரூ. 388 என்னமோ ஒண்ணு. தினத்தந்தில ஒரு 3 காலம் பை 2 காலம் இன்டூ 15 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு இடம் வாங்கி, அந்த இடத்துக்குள்ள எங்க டைரக்டருக்கு அவருடைய ஃபோட்டோ போட்டு, கீழ என்னுடைய ஃபோட்டோ போட்டு, மேல எழுதுறேன். இந்த மாரி அந்த அணில் வந்து முணுமுணுக்கிறதா தான் மத்தவங்களுக்கு தெரியுமே தவிர, அது வந்து ராமா ராமாங்கிற மந்திரத்த தான் சொல்லிட்டு இருக்குன்றது அந்த ம். ராமச்சந்திர மூர்த்திக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நான் வெளியில வந்துட்டாலும் கூட நான் உங்கள தான் நெனச்சிட்டு இருக்கேன்னு சொல்றது. இது பார்த்து அவர் ரொம்ப கலங்கிட்டாராம். அவருடைய ஓகே. பிறந்த நாள் அன்னைக்கு. வர சொல்லுங்க, கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 4 வண்டி அனுப்பிச்சு ஸோ நான் போகும்போது என்ன ஒரே கண்டிஷன்னா, என்ன மறுபடியும் படம் அவருடைய புரொடக்ஷன்ல நான் படம் பண்ண மாட்டேன். ஓகே. அத மட்டும் உறுதிப்படுத்திங்க நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் போனேன். ஒரு நாள் மூவி ஹால்ல உட்கார்ந்திருந்தாரு. நான் போய் பின்னாடி நின்னுட்டு இருந்தேன். அவர் திரும்பினா நான் அழுதுருவேன். அந்த மாரி. அப்புறமேல சரியா போனது போனா போட்டோம். நீ வந்து படம்லாம் டைரக்ட் பண்ண வேண்டாம். நீ வா எப்ப வேணாலும் வா போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஒரு தேவர் மகன்ல வந்து சிவாஜி சாரும், கமல் சாரும் பேசுற மாரி தான் எங்களுடைய விஷயம் இருந்தது. நான் எவ்வளோ சென்சிட்டிவானவன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி தொடர்ந்து திடுதிப்புன்னு ஒரு நாளைக்கு இந்த முடிவு வந்ததுக்கு அப்புறமேல அத நம்மளால ஜீர்ணிச்சுக்க முடியல. எனக்கு உங்களோட திரை ஆளுமையிலயும் சரி, மறைந்த லெஜெண்டரி டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களையும் பிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, பேனாவின் மீதான காதல், எழுத்தின் மீதான காதல். இது 2ம் தான் வந்து உங்க 2 பேரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவ்வளவு தூரம் அன்ப சம்பாதிக்க வச்சுருன்னு நெனைக்கிறேன்.
உங்க டைரக்டரோட, உங்க குருநாதரோட அந்த பேனாவின் மீதான காதலும், எழுத்தின் மீதான காதலும் அத பத்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? டைரக்டருக்கு என்னன்னா, என்ன மாரி ஒரு டேஸ்ட் இல்ல அவருக்கு. என்னுடைய ஆஃபீஸ் இப்படிதான் இருக்கணும். நான் எல்லாத்தையும் அப்படிதான் ஒரு ஃபார்ம் அவரு அப்படிலாம் கிடையாது. அவருடைய வேலைய மட்டும் அவர் செஞ்சா போதும். மீதி அந்த ஆஃபீஸ் எப்படி இருந்தா என்ன? அதெல்லாம் யாராவது பார்த்துங்க. அவங்க பூர்ணிமா மேம் வந்ததுக்கப்புறம் அவங்க தான் அதெல்லாம் அழகுபடுத்துவாங்க, படுத்துவாங்க. பட் என்னுடைய வேலை என்னவா இருக்கும்னா, அங்க போன உடனே அது ஒரு திண்டு இருக்கும். ஒரு ஒயிட் கலர் திண்டு ஒண்ணு இருக்கும். டைரக்டர் போய் அந்த கார்னர்ல உட்காருவாரு. அவர் வரும்போதே சிகரெட்லாம் அவர் எடுத்துட்டு வந்துருவாரு. நான் வந்து இந்த மாரி ஒரு பேட மட்டும் ரெடி பண்ணி A4 ஷீட்ட அதில வச்சு, மேல ஒரு பேனாவ வச்சு, எல்லாம் செட் பண்ணி வச்சுருவேன். அவர் மேல பிள்ளையார் சுழி போட்டு தான் அவர் ஆரம்பிப்பாரு. அத வந்தவுடனே பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன இது முதல்ல நான் தான் பழக்குறேன் இந்த விஷயத்த. அவரு என்ன அப்படி பார்ப்பாரு. அதாவது எங்க டைரக்டர் வந்து ஒரு 6 மந்த்ஸாவது டிஸ்கஸ் பண்ணுவாரு. கதை பேசுவாரு. ஒன்ஸ் அந்த பேப்பர் பேனாவ எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஒன்லைன் ஆர்டர் முடிஞ்சிரும். ஒரு முழு கதைக்கான திரைக்கதை அவர் மனசுலயே ஓடிட்டுருக்கும். நமக்கு தோணும், இவர் எழுதிட்டான்னா நல்லா இருக்குமே, எழுதிட்டான்னா எழுதவே மாட்டாரு. ஒன் ஃபைன் டே அவர் ஆரம்பிச்சாருன்னா, கிடுகிடுன்னு இந்த பக்கத்துல ஒரு 25 சீனு, அடுத்த ஒரு 1 பேஜ்ல ஒரு 30 சீனோ, 25 சீனோ செகண்ட் ஹாஃப் அவ்வளோதான். அத பூரா மனசுக்குள்ளேயே வச்சு ஓட்டி எழுதுவாரு. அதனால எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு அவர் பேனா எடுத்துட்டாருன்னா, அவர் முடிச்சுருவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமேலே இந்த பேனா, பேடு, பேப்பர் தான் அவருக்கு. இப்படிதான் எழுதி சின்ன வீடு டைம்ல ஒரு 3 நாள் ஷூட்டிங் தள்ளி போயிட்டுருக்கு ஒரே ஒரு வசனத்துக்காக. அந்த வசனம் வந்து வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ரக் ஆகுது. அப்ப நான் அந்த வசனத்த சொல்றேன். அவரு எல்லா மேடையிலும் அந்த வசனத்த சொல்றாரு. இத வந்து பார்த்திபன் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் மேடையில சொல்றதோ, அத நான் இன்னைக்கு ரிப்பீட் பண்றதோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா, அன்னைக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னா, எனக்கான ஒரு பெரிய கதவு திறக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையே எனக்கு அதுல தான் வருது. எழுத்த வந்து அவரு ஒரு தவம் மாரி தான் பண்ணியிருந்தாரு. அதிமுக மேடையில போய் பேசுறதுக்கு போறாரு. கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பேச போறாரு. அதுக்கு நாங்க எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம். எப்படி அந்த பேச்சை துவங்குவது ஓகே. அப்படின்னு. அப்புறம் அவரே சொல்றாரு, இந்த மாரி எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்படின்னா எல்லாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க. சார் நீங்க பேசுறது அதிமுக மேடை சார். நீங்க எப்படி கலைஞருக்கு எப்பவுமே முதல்ல விருந்தாளிக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். வீட்டுக்காரவங்களுக்கு சொல்ல மாட்டோம். அத அப்புறமேல சொல்லுவோம். இப்படி போனா இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாருக்கும். இது எல்லாமே எழுத்த நம்பி வந்தது தான். அவருடைய மேடைகள் எல்லாமே அவருடைய எழுத்த நம்பி வந்தது. அவருடைய புரொடக்ஷன்ல நான் டைரக்ட் பண்றேன். என்ன அறிமுகப்படுத்தணும். அப்போ வந்து தினத்தந்தியில ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம். அதுவே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அதுல நாங்க 2 பேரும் நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டு 2 நாளா எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. குகநாதன் சார், கலைஞானன் சார், கலைமணி சார் மாரி பெரிய பெரிய ஜாம்பவான் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, பார்த்திபனை எப்படி அறிமுகப்படுத்துறது? யாராரோ என்னமோ எழுதுறாங்க. ஃபைனலா அவரு எழுதுறாரு. பாரதி ராஜா கிட்ட இருந்து ஒரு பாக்யராஜ் வந்த மாரி, பாக்யராஜ் கிட்ட இருந்து ஒரு பார்த்திபன் வரப்போறான். வாழ்த்துங்க. இத எழுதி எல்லார்ட்டயும் காமிச்சோனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. சார் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கு சார். ஒருவேள அப்படிலாம் பார்த்திபன் சாதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சாதிப்பாப்ல. பண்ணுங்க. அப்படிங்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நம்பிக்கைக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? எந்த ஜென்மத்துக்கு நன்றியோட இருக்கிறது? அப்போ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம். அமிதாப் பச்சன் அந்த பூஜைக்கு வராரு. ஏன்னா, அவருடைய படம்ங்கிறதால வராரு. அப்படிப்பட்ட திரையுலகமே திரண்டு வருது. ஆனா, அந்த படம் நின்னு போகுது. ம். அது அவருடைய சொந்த படம். ராஜா சார் தான் மியூசிக் வேணும்னு எனக்கு கேட்கிறேன். அவருக்கும் ராஜா சாருக்கும் பிரச்சனை. "போயா போய் கேட்டு வாயான்றார்." "நான் வரமாட்டேன். நீ போய் கேளு. ஓகேனாருன்னா பண்ணலாம்." அவரு பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இப்படி என்னுடைய மனம் கோணாம என்னெல்லாம் பண்ண முடியும்? இது யார் எந்த டைரக்டர் அப்படி நினைப்பாங்க? ம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்றானாவே, அதிலேயே ஏகப்பட்ட இடறு பண்றதுக்கான நெறைய பேர் இருந்ததாக நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஒருத்தன வளர்க்கறதுக்கு ஏன் ஒருத்தரு ம். அவரு என்ன நெனைப்பாருன்னா, எப்படி இருந்தாலும் நான் வந்துருவேன். நானே அவர்ட்ட சொல்லுவேன். நீங்க இல்லன்னா நான் இல்ல. அதெல்லாம் சும்மா. நீ எப்படி இருந்தாலும் நீ வந்திருப்ப. அதுக்கு நான் இல்ல சார் எனக்கு அந்த கதை தெரியாது. எனக்கு இந்த கதையில நீங்க தானே ஹீரோ. நீங்க உங்க வழியா தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால எழுத்துங்கிறது வந்து அது ஒரு பயங்கர கேடயம் அவருக்கு. ம். அல்லது பெரிய ஆயுதம். இல்ல அது அவர் திரைப்படங்கள்லயே இப்ப முந்தானை முடிச்சா இருக்கட்டும், இல்ல சின்ன வீடா இருக்கட்டும், யாருமே தவறு செய்யக்கூடாதுங்கிறத, தவறையே ஸ்க்ரீன் பிளேயா வச்சு, அதிலிருந்து பாசிட்டிவா ரிவீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அது எழுத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. சின்ன வீடு ஈவன் சுந்தரகாண்டம் பத்திலாம் கூட இலக்கியம் கூட அவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரு. டயலாக்ஸா குடுத்திருப்பாங்க. எனக்கு இறுதி ஊர்வலத்துல கூட எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இறுதி ஊர்வலத்த வந்து ரொம்ப நெகிழ்வா, அவங்க பெர்சனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயத்த தான் அந்த இறுதி ஊர்வலத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வயோதிகத்துல இருக்கிறவங்க. இன்னைக்கு எல்லாருமே நோட் பண்ணி சொன்னது அவரோட உங்களோட இந்த வச்சிருக்க அந்த பேட் இருக்கு இல்லையா? அவரோட இறுதி ஊர்வலத்துல அந்த வாகனத்துல இந்த பேட உங்கள் உங்கள் அன்புடன் உங்கள் பாக்கியராஜ்ன்னு. இத வந்து நெறைய பேர் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் அவர்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கு. அவருக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஒரு சிஷ்யனுக்கு குருவ பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே உணர்ந்த ஒரு தருணமா இருந்தது. இத பத்தின ஒரு விஷயம். குருவ வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமா
ரிசீவ் பண்ணிக்க முடியாது. அது ஒரு பியாண்ட் விஷயம் அது. பியாண்ட். நானும் காலையில இருந்து இங்க ஓடுறேன், அங்க ஓடுறேன், இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், அழுவுறேன். என் பொண்ணு வராப்புல, கட்டிப்பிடிச்சு அழுவுறேன். என் பையன் வராப்புல. அவரு கர்ச்சீஃப் எடுத்துட்டு வந்த உடனே தான் தெரிஞ்சது என்ட்ட கர்ச்சீஃப் இல்லன்ட்டு. ஸோ இப்படி ஒரு ம். தடுமாற்றத்துக்கு நடுவுல கொஞ்சம் ஓஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காரும்போது எனக்கு தோணுது, இந்த மாலைகள் வந்து மலர் மாலைகள் இவருக்கு பொருத்தம் இல்ல அது. ஏதோ ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் இறந்து போயிட்டாரு ம். அப்படின்னா, மலர் மாலை யாருக்கு வேணாலும் போடலாம். இவருக்கு வேற ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. என்னது அது? அப்படின்னு தடுமாறுனா டைரக்டரோட ரூம் பூரா போய் தேடுறேன். நான் எப்பவுமே இந்த மாரி உடன் பேட் ஒண்ணு வச்சிருப்பேன். அவர்ட்ட வச்சிருக்கிறது பூரா இப்ப இருக்க பிளாஸ்டிக். ம். வேற எனக்கு ஒரு உடன் பேட் வேணும். A4 ஷீட் பேப்பர் வேணும். ஒரு பேனா வேணும்னு கேட்டு உழுந்தடிச்சு ஓடி போய் வந்துருச்சு. அத ரெடி பண்ணி அவருடைய பாடிய அந்த கண்ணாடி இத எடுத்து அதுக்குள்ள அத எடுத்து வச்சுட்டோம். சாந்தனுலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாப்ல அதுல. "சார் இதுதானே சார். இதே வந்து யாருக்குமே தோணல சார்" அப்படின்னாரு. எனக்கு அது மறுநாள் தோணியிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நான் செத்துருப்பேன். கில்ட்ல. அது நேரத்துக்கு தோணுச்சு. அது நீங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸாலாம் இருப்பாங்கன்னுவாங்கல்ல. அது ஒருவேளை மறுநாள் தோணியிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். ம். ஐயோ! நம்ம இத அப்ப செஞ்சிருக்கணும்ல அப்படின்னு தோணியிருக்கும். நல்ல வேளை அது தோணுச்சு. இது நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யோசிக்கிறேன், அந்த வண்டியில அப்படி ஒண்ணு வைக்கணும். ராத்திரி 10 மணி. இந்நேரத்தில யார்கிட்ட கேட்கறது? இத என்னுடைய இதுக்குள்ள நான் செய்ய முடியாது. என்னுடைய ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன் ஒருத்தர்ட்ட கேட்கிறேன். அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்லாம் யாருமே இங்க இல்லன்றாரு. அப்புறம் உதயசங்கர்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர புடிச்சு, கிளிப்பு செய்யணும். இன்டூ 4 டைம்ஸ் இதோட சைஸ். அந்த 4 சைஸுக்கு நான் ஏதாவது பிளைவுட் வாங்கலாம், ஏதோ ஒண்ணு வாங்கலாம் ராத்திரியோட ராத்திரியா. கிளிப்பு பெருசா செய்யணும். அந்நேரத்துக்கு அவங்க கிட்ட போராடி கிளிப்பு செய்ய சொல்லி, பேனா ஒண்ணு ரப்பர்ல இவ்வளோ பெருசு செய்ய சொல்லி, நான் போய் பாண்டி பஜார்ல போய் ஒரு இடத்துல என்னமோ சென்னை அ ஸ்டேஷனரீஸ்ன்னு ஒரு கடை. அந்த கடையில போய் அங்கெல்லாம் நான் நின்னுட்டுருக்கேன் ஒரு காலத்துல. நான் சினிமால நடிக்கிறதுக்காக. அந்த கடையில போய் அத வாங்கி, மறுநாள் காலைல 6 மணிக்கு கொண்டு வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் உதவியோட அத எடுத்து கொண்டு போய் அத ம். ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அதுதான் ஊர்வலத்துல போறது. அது அவர் உடலோட போறதுன்றது இந்த பேட் அப்படியே போச்சு. உங்களுக்கு தெரியும் கடைசியில வந்து உடம்புல இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த கண்ணாடி இருக்கு. அ பூர்ணிமா மேடம் கேட்குறாங்க கடைசியா. அங்க கேட்குறாங்க, "அந்த கண்ணாடிய கழட்டிடலாமான்னு?" ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அது நெருப்புக்குள்ள போம்போது கண்ணாடி உடைஞ்சதுன்னா கண்ல குத்திருமோன்ட்டு. ம். ஆனா கண் தானமும் நிகழ்த்தியிருந்ததா சொல்லி கண் தானம் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி எடுத்து வச்சிருக்காங்க. கண்ணு மூடி தான் இருக்கும். கண் தானம் கண்ணாடி மேல இருக்கு. நான் சொல்ல வர்றது, அந்த நேரத்துல தோண மாட்டேங்குது. இந்த உடம்புக்கு இந்த நெருப்பே ஒண்ணும் பண்ணாது. அப்ப இந்த கண்ணாடி உடைஞ்சு என்ன ஆகப் போகுது? அப்புறம் நான் சொன்னேன், "இல்லைங்க அது பரவாயில்லங்கன்னு" சொல்லிட்டு அந்த கண்ணாடி இருக்கு. இந்த பேடு இதோட சேர்ந்து அந்த நெஞ்சில ஒரு கற்பூரத்த சாந்துன்னு ஏத்துறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. எங்க அப்பாவுக்கும் இது நடந்திருக்கு. எங்க அப்பாவ கடந்து வந்துட்டு எல்லாமே இவருதான்ற லெவலுக்கு தான் நான் மாறிட்டேன். இது வந்து வெறும் டைரக்டர் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அவர்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால எனக்கு படங்கள் வாய்ப்பு கிடைச்சது. இது ஒரு பிசினஸ். அப்படி இல்ல. அதுக்கப்புறமேலேயும் இவ்வளோ வருஷமாவே அவர் வந்து ஹலோ அப்படின்னாருன்னா, ஃபோன்ல நேர்ல போய் என்ன சார்ன்னு கேட்பேன் நானு. ஓகே. கட் பண்ணிட்டு போய் கேட்பேன். இது நான் பெருமைக்காக சொல்றது இல்ல. இதுல வந்து சுயநலமா எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் அப்படி இருக்கிறதுல எனக்கே ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேடு தான் அப்படி சேர்ந்து உள்ள போச்சு. ஓகே. எனக்கு இப்போ சாந்தன் அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு அவ்வளோ பேரு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா அதுலருந்து மீள முடியாத ஒரு சோகம் தான் அது. ஆனா ஒரு இயக்குனராங்கிறத தாண்டி நம்ம குருவோட பையங்கிறப்போ, அவர்கிட்ட நீங்க குடுத்த ஒரு அ சப்போர்ட் என்னவா இருந்தது? அண்ட் குரு அவர்கள், பாக்யராஜ் அவர்கள் சாந்தனுவோட வெற்றி பத்தும் அது குறித்து இது உங்களோட பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்லாம் இருக்கா? சாந்தனுவ பத்தி ஒண்ணும் பெருசா அவரு பேசினதில்ல. ஓகே. மனசுக்குள்ள வருத்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பாக்யராஜ் வந்து "சோலார் 75 நாள், ஒருகை ஓசை 100 நாள், அ மௌன கீதங்கள் 7 சில்வர் ஜூப்ளி, விடியும் வரை காத்திரு 100 டேஸ்" எல்லாம் அப்படியே போய் சு முந்தானை முடிச்சு வேற ஏதோ கிராஜுவலா மேல போயிட்டே இருக்காரு. ஒரு இறக்கம் கூட இல்ல அப்போ. ம். 16 வயதிலேருந்து தொடங்கி 16 வயதிலே கிழக்க போகும் ரயில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து அசோசியேட் டைரக்டர் ஆகி, வசனகர்த்தாவாகி, ஹீரோவாகி அப்படியே 4 படத்துல அது நடந்து போயிடுது. ஆனா அந்த மாரி நடக்கல ம். சாந்தனுக்கு. இத்தனைக்கும் சாந்தனுக்கு வந்து எல்லாமே தெரியும். எல்லா திறமையும் இருந்து ஏதோ ஒண்ணு நடக்கல. அதுக்கு ஏதேதோ காரணங்கள் தெரியல. அது நமக்கு தெரியல. ஸோ, அதனால என்கிட்ட அவர் வருத்தப்பட்டது இல்ல. சொன்னதும் கிடையாது. ஆனா நானே தான் கோடிட்ட இடங்களை நிரப்புங்கன்னு ஒரு படத்த சாந்தனுவ வச்சு பண்ணேன். அவர ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து சரியா வரல. அது ஒரு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்திச்சே தவிர, அவருக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தல அதன் மூலமா. தகனம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல கண்ணன் ரவின்னு ஒரு புரொடியூசர் அங்க வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தாரு. அவர்கிட்ட நான் அழுதுகிட்டே சொல்றேன், "சார் நீங்க எப்பவோ இவர வச்சு படம் பண்ணது இல்ல முக்கியம். இப்ப இவர வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார்." அப்படின்னு கேட்கிறேன்.
ஓகே. அதை நேற்று கூட சாந்தனு சொன்னாப்புல, அந்த இடத்துல எப்படி சார் உங்களுக்கு தோணும்? ம். நான் சொன்னேன், இது விட்டா அவர் துபாய்க்கு போயிடுவார். துபாய்க்கு நான் தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ப்ரொடியூசர் ஆமா. இப்போ அவர்தான். அவர் போயிடுவாரு. அவர்ட்ட போய் நம்ம எப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறது? எனக்கு அந்த இடத்துல இது பேசலாமா, பேசக்கூடாதா அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு நல்லது நடந்துரணும். நம்பிக்கையா எனக்கு என்ன இருக்குன்னா, பாக்யராஜ் சார் எங்க அப்பா இறந்தப்போ, எங்க அப்பா மேல போய் எனக்கு ஒரு கடவுளாகி எனக்கு அருள் புரிவாருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாரி நான் கிராஜுவலா அப்படியே வந்தேன். அந்த மாரி பாக்யராஜ் சாருடைய அந்த அவருடைய மேல போனதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த ஆசி இருக்கு பாருங்க, அது வந்து சாந்தனுவுக்கு நல்லதா அமையணும் ஓகே. அப்படிங்கிற யோசனை இருக்கு. அதுக்கு பின்னாடி நான் பிஆரா கூட வேலை செய்வேன். படங்கள பத்தி பேசுறப்போ, அவ்வளோ ஆளுமைகள் எல்லாரும் நேர்காணல் அவ்வளோ குடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மனிதர் என் வாழ்க்கையில என் வாழ்க்கைய மாத்துனார் அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நன்றி கடன் இருக்கு அப்படின்னா என்ன மொமெண்ட் அது உங்க லைஃப்ல? எங்க அப்பா போஸ்ட்மேனா தான் அவருடைய வாழ்க்கைய தொடங்கி, ஒரு கிளர்க்கா மாறி, ம் ரூ. 748 அந்த மாரி என்னமோ அவருடைய சம்பளம். ஆனா கைக்கு வர்றது வந்து சிங்கிள் டிஜிட் தான். ரூ. 7 ரூ. 9 சைக்கிள் லோன் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாரு. சம்பளம் வாங்கி 2 நாள் கூட எங்க வீட்ல ஒழுங்கா சாப்பிட முடியாது. அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். அது ஒரு காலனில குடியிருந்தோம். அந்த காலனில வந்து நைட்ல வந்து பார்த்தா, எங்க வீடு மட்டும் பளிச்சுன்னு இருட்டா தெரியும். கரண்ட் பில் கட்டியிருக்க மாட்டோம். ம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ. இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசை. சோத்துக்கு வழி இல்ல, வயித்துக்கு வழி இல்ல. இந்த நிலைமையில எப்படி ஆகுறது? நான் 3 நாள் வெறும் வயிறு, வெறும் டீ அந்த மாரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்க நேரத்தில பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்றேன். அப்படி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 3 வேள சாப்பாட முழுமையா பார்க்குறேன் நான். இந்த மாரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க புஃபேன்னு ஒரு விஷயத்த பார்க்குறேன். இந்த விதவிதமான உணவுகள பார்க்குறேன். அவரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்தான்னா 5 புரொடியூசர் காத்துட்டு இருப்பாங்க அடுத்த படம் பண்றதுக்கு. 5 கேரியர் வரும். 5 கேரியர் நெறைய சிக்கனும், மட்டனும், பிரியாணியும் அப்படி வரும். நாங்க சாப்பிட்டு தீராது. அந்த மாரி. முதல்ல போன உடனே என்னுடைய வயிறு ரொம்புது. ம். அதுக்கப்புறம் நான் செய்ற ஒவ்வொரு விஷயமுமே மனச வந்து எங்கேயோ ஒரு இடத்துல, இப்ப நான் வாங்கின விருதோ, இப்ப நான் வாங்கின கோடிக்கணக்கான சம்பளம்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு அவரு எழுதிட்டே இருப்பாரு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொன்னோம்னா அப்படி நிமிர்ந்து பார்ப்பாரு. கொஞ்சம் சும்மா அவ்வளோதான் பார்ப்பாரு. அப்ரிசியேஷன்லாம் பெருசாவே இருக்காது அவர்கிட்ட. அப்படி பார்த்தாருனாவே அது ஒரு போதுன்ற லெவலுக்கு இருக்கும். அங்க இருக்க எல்லாருமே வந்து மெத்த படித்தவர்கள். நான் ம். ஒருத்தன் தான் படிக்காதவன். நான் ஸ்கூல் ஃபைனல முடிச்சுட்டு போனேன் நடிக்கிறதுக்கு. அதனால நான் திங்க் பண்ற சீன்லாம் ஒரிஜினலா இருக்கும். அதுக்கு 2 நாள் லேட் ஆயிடும். 2 நாள் கழிச்சு நான் சொல்வேன். நான் சொல்ற சீன அக்செப்ட் பண்ணிக்குவாரு அவரு. ஸோ அதுலருந்து எனக்கு நான் சொல்றது வந்து சாப்பாடுலேருந்து ஆரம்பிச்சு, ஒவ்வொரு விஷயமா நன்றி கடன் தீர அவருடைய சொந்த படம் பூஜை போடுற அன்னைக்கு எங்க அம்மாலாம் வெளியில நின்னுட்டுருக்காங்க. அது ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டர் ரொம்ப சின்ன தியேட்டர் அது. அந்த பூஜை பண்ற இடம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அங்க அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாரும் வந்து நின்னுட்டுருக்காங்க அந்த பூஜைக்கு. நான் நின்னுட்டுருக்கேன். எனக்கு மனசுல தோணுது, எங்க அம்மா வெளியில நின்னுட்டுருக்காங்க. எங்க அம்மா இந்த காட்சிய பார்த்தா நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த மணி அடிச்சு ஏதோ பண்ற நேரத்துக்குள்ள அவரு நிறுத்தி யார்கிட்டயோ சொல்லி அம்மாவ கூட்டு வாங்கன்றாரு. நான் சொல்லல அவர்கிட்ட. எங்க அம்மா வந்து இன்னுமும் அந்த ஃபோட்டோஸ் இருக்கு. ஒரு பக்கம் பாரதி ராஜா சார், ஒரு பக்கம் பாக்யராஜ் சார், நடுவுல எங்க அம்மா ம். நின்னுட்டுருப்பாங்க. இப்படி உணர்வுகள வந்து புரிந்த ஒரு மனிதர். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அதனால தான் அவருடைய ஸ்கிரிப்ட்ல எல்லாமே பெண்களுக்கான ஒரு விஷயம் இருக்கும். உணர்வுக்கான ஒரு விஷயம் முழுமையா இருக்கும். அத என்ன முழுக்க அவரு புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஓகே. எனக்கு இந்த உணர்வுகள பத்தி மதிப்பளிக்கிறத பத்தி பேசுன இடத்துல தான் இறுதி ஊர்வலம் நடந்த நிகழ்வுல நான் சொல்றேன். பைரச வீட்லயே ராதிகா மேடம் வந்து சொன்னாங்க, "கொஞ்சம் பிரைவசி குடுங்க." அதே சமயம் மீடியா மீதும் இல்ல மக்களும் இன்னைக்கு எல்லாருமே ஃபோன வச்சுட்டு நெறைய வீடியோக்கள் எடுக்குறாங்க. சிலர் அது சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. "எதுக்கு இவ்வளவு தூரம் போய் எல்லாரும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க? அங்க எமோஷனுக்கு மதிப்பளிக்க மாட்றீங்கன்னு" சொல்லி நெறைய நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்கு. சிலர் வந்து சொல்றாங்க, "இது அவங்களோட வேல. அவங்க வேலைய பார்க்குறாங்கன்னு." இத பத்தி உங்களோட புரிதல் என்னவா இருக்கு? தீர்வு ஏதாவது இருக்கா? இத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் சார். இது வந்து அவங்க வேல அவங்க பார்க்குறாங்கன்றது எனக்கு அது சரியான விஷயமா தெரியல. எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து பூந்து அவங்க வேலைய பார்ப்பாங்க? அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து நம்ம வந்து சினிமால தான் வந்தோம். சினிமால தான் சம்பாரிச்சோங்கிறதுக்காக நம்ம ஒரு பொது உடைமை ஆயிட முடியாது. ம். எல்லா பாத்ரூம் கதவுலேருந்து எல்லாத்தையும் திறந்து வச்சிட முடியும். கண்டிப்பா கிடையாது. அதனால அது வந்து அவங்களுடைய உரிமை ஆகாது. நான் முதல்ல பேசி நான் ரொம்ப எமோஷன் ஆனதே பேச போனது, "தயவு செய்து இந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கு. அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம்னு" சொல்ல சொன்னாங்க. அத சொல்றதுக்கு தான் நான் அழுதுட்டேன். அது வேற விஷயம். அப்ப நம்ம அவங்களுக்குன்னு ஒரு கோடு போட்டு குடுத்து, இந்த இடத்துல நீங்க நில்லுங்கன்னு சொல்றோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் இந்த மீடியால அடுத்தடுத்து நம்ம எப்படியாவது அடுத்து வேற ஏதோ ஒரு வீடியோ அதுக்குள்ள வந்துரணும். 4 பக்கம் துண்டு கட்டி அவங்க வீட்ல ஏதோ ஒரு சாங்கியம் பண்றாங்க. அதுக்குள்ள கேமரா விட்டு எடுக்கிறதுன்றது ரொம்ப அருவருப்பான விஷயமும். அது கொஞ்சம் கஷ்டம். பெண்கள் நெறைய பேர் இருக்கிற இடத்துல, அழும்போது கேமரா வந்தா திரும்பி அத பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த எமோஷன் கட் ஆயிடுது. எப்போ வந்து அவங்க பாக்யராஜ் சாரோட ஒரு ஒரு தனிச்ச ஒரு தொடர்பு இருக்கணும்ல. அத கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் எந்நேரமும் ஒரு 100 கழுகுகள் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் அது? அது சரியான ஒரு விஷயமா எனக்கு தோணல. பட் டெஃபினட்டா
மக்கள் பார்க்கணும்னு விரும்புறது. ஏன்னா எல்லாரும் கோடிக்கணக்கான வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கணும்னு நினைச்சா அது ரொம்ப ஆர்கனைஸ்டா. இன்னும் மயான இடத்துல கூட பெசன்ட் நகர்ல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் போற வண்டி கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த ஊர்திக்கு பின்னாடி நான் போறேன். நடுவுல 2 மீடியா வண்டி போது. அது அப்படியே ஏதோ இங்கிலீஷ் படத்துல போற மாரி சேஸ் பண்ணி முன்னாடி போற பைக்ல இருக்கிறவன அடிச்சு தள்ளுவாங்கன்ற மாரி, நீங்க கேட்டு பாருங்க இவங்கலாம் என் கூட தான் கத்துறேன் நானு. "யோவ்! பைக்க ஓரமா போ சொல்லியான்ட்டு." இந்த மரணத்துக்கு பின்னாடி இன்னும் 4 மரணம் நடந்துருமோன்ற அளவுக்கு அழுந்தேன். நான் உள்ள போனோனே நான் என்ன நெனைக்கிறேன்னா, கரெக்ட்டா ஒரு இடம் குடுத்து, இவங்கள எல்லாரையும் நிக்க வச்சு, ஒரு ஸ்டாண்ட் மாரியோ, இல்ல உயரத்திலயோ இங்க நின்னுகிட்டு, இத எடுக்கிற அளவுக்கு. ஏன்னா அரசு மரியாதை பண்ணும்போது பார்க்கணும்னு தான். நாங்க உள்ள போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா உடைச்சு வெளியில வந்துட்டாங்க. ஒரே நேரத்துல அவ்வளோ பேர் நம்மளால சமாளிக்க முடியல. அந்த டெட் பாடி வச்சிருக்க இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைனிங் டேபிள். அந்த டைனிங் போடுறதுக்குன்னு வைக்கிற இப்படி ஒரு டேபிள். அது ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து இடிச்சா விழுந்துரும். அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமாயிடும். இந்த பதட்டம் எங்களுக்கு இருக்கு. அது எனக்கோ, சுஹாசினிக்கோ, இல்ல ராதிகாவுக்கோ இந்த பதட்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாத மாரியான ஒரு விஷயம். அது வந்து மரியாதை குறைவான விஷயம் இல்ல. அந்த பதட்டம். அதனால அப்படி இருக்கு. அதனால டெஃபினட்டா மீடியா பீப்பிள் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து அ பாரதி ராஜா சாருக்கும், பாக்யராஜ் சாருக்கும் சேர்ந்து ஒரு நினைவாஞ்சலி பண்ணலாம்னு நினைக்கும்போது, நம்மளுடைய ரிக்வெஸ்ட் அதுவா தான் இருக்கும். ம். மீடியா வந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்குள்ள நீங்களே ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க. நீங்க இல்லன்னா நாங்க இல்ல. அது வந்து நல்லா தெரியும். இப்ப இது கல்யாண விஷயம்னா அது வேற விஷயம். இந்த மாரி மரண வீட்ல நம்மளே மனிதாபிமானத்தோட நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இந்த கமெண்ட் எழுதுறவங்கள பத்தின ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு மரண வீட்ல மரணம் அடைந்தவர பத்தி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான தாட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத வெளிப்படுத்துறதுக்கான இடம் இது இல்ல. இப்ப அத போய் நான் செய்ய முடியாது. ஆனா மனிதர்களோட உணர்வு அப்படிதான் இருக்கு. இப்ப நான் வந்து ரொம்ப வேகமா மூர்க்கத்தனமா இதுல ஓடிட்டு இருந்தேன். எனக்கு எப்படியாவது அந்த விஷயம் நடக்கணும். இப்ப ராதிகா மேம் கூப்பிட்டு எனக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மறைக்கணும். அப்படின்னோன நான் ஓடி போய் அங்க இருக்க துணிய கழட்டி கொண்டு வந்து, "கழட்டியா கீழ" அப்படின்னு கத்துறேன். "என்ன இவ்வளோ நேரமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு கத்துறேன். இங்க யார் பக்கத்துல நிக்கிறாங்க? நான் யார தள்ளி விடுறேன்? இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இதுல கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டு, அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு செய்தி ஒருத்தர்ட்ட வருது. அதுவும் அவருடைய உதவியாளர் ஒருத்தர்கிட்ட இருந்து வருது. "நீ என்னையா நீ என்னமோ நீயே எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நெனைக்கிற. நீயே அவர பெத்து நீயே கொண்டு போய் புதைச்சுட்டு வந்துட்ட மாரியும். யாருக்கும் நீ வந்து அனுசரிக்க மாட்டியா? எல்லாரையும் அனுசரிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதனால தான் உன் பொண்டாட்டி புள்ளலாம் உன்னோட இல்ல. நீ சீக்கிரமா செத்து போயிடுவ. ஆனா கூட்டம் வராது உனக்கு." அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு ஒருத்தர். எப்படி இருந்துச்சு அத யோசிச்சு படிச்சப்போ? பாருங்க. இல்ல எப்படி இருந்ததுன்னா, நான் அவர பத்தி யோசிக்கிறேன். என்ன பத்தி விட்டுர்றேன். எனக்கு கூட்டம் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்ப பாக்யராஜ் சாருக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு அவருக்கா தெரியும். அதனால எனக்கும் தெரியாது. நான் வந்து கண் தானம் மட்டும் இல்ல, உடல் தானம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த உடல் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அதனால இங்க என்ன கூட்டம் வந்தது, கூட்டம் வரல, வருமா வராதாங்கிற விஷயம்லாம் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. ம். ஆனா அப்படி சொல்ற மனிதன் எப்படி இருப்பான்? ஏன் இந்த மூர்க்கத்தனமான ஏன் இந்த வன்மம் இவ்வளோ? அது எனக்கு புரியல. ஆனா இது சொசைட்டி ஃபுல்லாவுமே கொஞ்சம் பரவி இருக்கு. ஓகே. அந்த கமெண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்களே தவிர, அதுல நெறைய காயப்படுத்துறோம் மத்தவங்கள. ஸோ அதனால நம்மளுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய விஷயத்துல முக்கியமான விஷயம் ஒரு மனிதாபிமானம்ன்ற ஒரு விஷயம். என் கண்ல கண்ணீர் வரதோ, இல்லாட்டி இந்த குரு சிஷ்யன்ற விஷயம் இது எல்லாமே, அது என்ன அறியாம நடந்து போன ஒரு பாண்டிங். அவ்வளோதான். இப்ப எனக்கும் இந்த உறவுகள் வந்து இத்து போறத விட அத்து போறதே மேலுன்னு நினைக்கிறவன் நானு. அது கொஞ்சம் கொஞ்சமா இத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா, அத்து போகாத ஒரே உறவா இருக்கிறது வந்து பாக்யராஜ் சார் கூட எனக்கு இருந்தது. இப்பவும் அது அத்து போகவே இல்ல. அது வெறும் நினைவா நம்மகிட்ட மிச்சம் இருக்கு. அப்படித்தானே இருக்கும் வாழ்க்கை. ஓகே. அவர பத்தி ஒரு இன்னொரு ரொம்ப கியூரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, பேரக்குழந்தையோட நெறைய நேரம் இப்ப செலவிட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். எப்பவுமே இந்த வயோதிகம் வர நேரத்துல பேரக்குழந்தைகளோட எல்லாருமே கொஞ்சம் விளையாடுவாங்க. அது ஒரு அந்த காதல நீங்க பார்க்க முடிஞ்சதா? அந்த நான் பார்த்துருக்கேன். அவரோட ரொம்ப க்ளோஸா அவர பார்த்துருக்கேன். நான் எப்படி சாந்தனுவ தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவனோ, ஆ. அத நான் பார்த்து பொறந்த பையன் சாந்தனு ஹாஸ்பிட்டல்ல. சரண்யாவோ, சாந்தனுவோ ம். அப்பலாம் நமக்கு ஆசை என்னன்னா, நம்ம டைரக்டரோட குழந்தைய நம்ம தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறதே ரொம்ப ம். சந்தோஷமான விஷயமா இருக்கும். அந்த மாரி இப்போ எப்பவுமே ஒரு அப்பாவுக்கு வந்து பையன்கிட்டயும், பொண்ணுகிட்டயும் நெறைய எதிரலைகள் இருக்கும். எதிர்ப்பான சில விஷயம் இருக்கும். ஆ அந்த பையனுடைய ஒரு முடிவோ, அல்லது பொண்ணோட ஒரு காதலோ இது எல்லாமே. ஆனா, அதெல்லாம் பேரன் பேத்தின்னு வரும்போது நேரடியான பகை ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அது எல்லாமே இந்த ஜெனரேஷன்ல அது சரியா போயிடும். அந்த மாரி தான் அவரு வந்து அந்த குழந்தையோட ரொம்ப இன்னும் சொல்லப்போனா கார்ல வாக்கிங் போறாங்க 2 பேரும். தாத்தாவும், பேரனும் கார்ல வாக்கிங் போற ஒரே தாத்தா, பேரன் அவங்களா தான் இருக்கு. நான் கூட கிண்டல் பண்ணேன் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் நேத்து கூட நான் பார்த்தேன். ம். அவனுக்கு வந்து எல்லாரும் சாமி கிட்ட போயிட்டாருன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. போய் ம். பூஜை ரூம திறந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன். அந்த மாரி. அது ஒரு ஓகே. அதுவும் அந்த மாரி ஒரு ஐந்தறிவு ஜீவன் ஒண்ணு பின்னாடி இருக்கு.
அதுவும் அப்படிதான். அவரோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒண்ணு. இப்ப அதுக்கு யார் போய் சொல்றது? அவர் இல்லன்னு சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சாந்தனு சொன்ன வார்த்தை அவருக்கு இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ண 50 இயர்ஸ் ஆஃப் பாக்கியராஜ் நிகழ்வில் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் எடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நிகழ்வு நடந்து கிட்ட 6 மந்த் 1 இயர் கூட ஆகல. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. தன் வாழ்க்கையவே இல்ல அதை மறந்துடுவேன். அந்த மாதிரி நான் இப்ப என்ன நினைச்சேன்னா, எங்க டைரக்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மூலமா வர பிளஸிங்ஸ் எனக்கு கொஞ்சம் பிளஸிங்ஸ் சிஷ்யன்ற முறையில் வந்ததுன்னா, எனக்கு வர பிளஸிங்ஸ்லாம் சேர்த்து சாந்தனுவே கொடுத்துருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் சாந்தனுக்கே கொடுத்துருங்க. சாந்தனோட வளர்ச்சி ஒரு அபாரமான வளர்ச்சியா வர்றதுக்கு ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வருது, அந்த எனக்கு வர அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வரும்ல, அந்த பிளஸிங் எனக்கு வந்ததுன்னா அதை வந்து சாந்தனுக்கே பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். குருகுலம் கல்வி சினிமால தான் ரொம்ப ஆத்மார்த்தமா பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இயக்குனர் இமயம் இறந்து 1 மாதம் கூட ஆகல, 17 நாள்ல அவரோட சிஷியன் இறக்குறாரு. இது எல்லாருமே அதான் சொல்லி போட்டிருந்தாங்க. ஒருத்தர் குருவுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தா அவர் வாழ்க்கையில உயிர் நீக்கிறது கூட குரு இறந்த அதே மாதத்துல 17 நாட்கள்ல இறந்து போறாங்க. இது சயின்டிபிக்கலா கணவன் மனைவிக்கு கனெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. இல்ல கணவன் மனைவிக்கும் அதை சொல்லுவாங்க. இல்ல சார் யானைக்கு சொல்லுவாங்க. யானை பாகன் இறந்து அடுத்த 4 நாளையில 1 வாரத்துக்குள்ள அந்த யானை இறந்துடும். அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு. நான் குருன்னு சொல்றது பாக்கியராஜ் சார் மட்டும் இல்ல, பாலச்சந்தர் சார் வந்து இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமேல சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல எனக்கு ஒரு விருது கிடைச்சது. அதை பத்தி நான் பேசும்போது இதே மாதிரி ஒவ்வொன்று அழுதுருக்கேன். அப்போ அவருடைய அவர் மட்டும் இருந்தாருன்னா அவர் தான் முதல்ல என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாருன்னு. பாரதி ராஜா இறந்தப்போ கூடவே நான் மதுரை வரைக்கும் போறேன். அவர் மண்ணுக்குள்ள வரைக்கும் போறாரு, நான் மதுரை வரைக்கும் போறேன். நான் இது வந்து மறுபடியும் அதே தான், குருகுலம் தான். அது வந்து என்னுடைய குருவோட குரு அவரு. பாலச்சந்திரன்றவர் என்னுடைய சினிமாவுக்கே குரு அவர் தான். இவ்வளவு பேருக்கும். ஸோ இவங்களெல்லாம் வணங்குறதின் மூலமாக, இவங்களெல்லாம் அப்படியே நினைக்கிறதன் மூலமாக அது எனக்கு ஒரு சுபிட்சம் தான் கொடுக்கும் நான் நம்புறேன். அந்த மாதிரி பார்த்திபனோட திரையில அவர் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா? இல்லை, நான் எனக்கு வந்து அடுத்த வெற்றியை வந்து நான் அவருக்கு காணிக்காக்கணும்னு நினைக்கிறேன். அதில் செல்ஃபிஷாக ஒரு விஷயம் என்னுடைய வெற்றி. என்னுடைய வெற்றிக்கு அவருடைய ஆசி வந்து எங்கள் அப்பா எப்படி இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கடவுளாக மாறிடுவார்னு நம்பணும். அந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு கடவுளாக மேலே ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆசியின் மூலமாக நான் இனிமேல் செய்ய போகிறது பூரா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். அவர் பண்ணதெல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான். அதனால் இந்த கமர்ஷியல் வெற்றியை அவருக்கு நான் காணிக்காக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சாந்தனோட வெற்றிக்கு நம்மளால் என்னெல்லாம் முடியும். நான் நேற்று கூட சொன்னேன், கதையெல்லாம் கேட்கலாம் சாந்தனு, யார் வந்தாலும் சொல்லுங்கள், கதை கேட்கலாம். எப்படியாவது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எதாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.